விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிஐடியுவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியுவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. விழுப்புரம் மாவட்டம் உள்ள விழுப்புரம் அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பாக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சிஐடியு சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த தலைமை போக்குவரத்து கழக அலுவலகம் எதிரில் உள்ள விழுப்புரம் திருச்சி சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 20 மாதங்களாக பணப்பலனை வழங்கவில்லை. அந்த பணப்பலனை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 110 மாதங்களாக வழங்கக்கூடிய பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் சிஐடி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்று திரண்டு இந்த விழுப்புரம் திருச்சி சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவரை சாலை மறியல் போராட்டத்தை கைவிடக் கூறி வலியுறுத்தினர். இருப்பினும் சாலையில் படுத்தபடி அவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டது காரணமாக அவர்கள் அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இந்த அனைவரையும் தனியார் பேருந்தில் ஏற்றப்பட்டு அவர்கள் உடனடியாக தனியார் மண்டபத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.